வணக்கம். UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ்ல நாம பார்த்திருந்தோம். நீங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்ல இங்க இருந்து உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்க அங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா UAE-ல எப்படி உங்களோட பிராண்ட் நேமை ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸை அடுத்தடுத்த நிலைக்கு வளர்க்கறதுக்கான நிறைய ட்ரைனிங்ஸ் அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க அந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்யூனிட்டிக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த கம்யூனிட்டியில நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் த இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல UAE, அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பத்தி பார்த்துக்கலாம். UAE அப்படின்றது மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நாடு. இதுல 7 அமீரகங்கள் இருக்கு. அமீரகங்கள் அப்படின்றது நம்ம நாட்டுல மாநிலங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி அங்க அமீரகங்கள். இந்த 7 அமீரகங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அபுதாபி, துபாய், சார்ஜா, அஜ்மன், ரசல் கைமா, ஃபஜாரா, உமல் குவைத். இதுதான் அந்த UAE-ல இருக்கக்கூடிய 7 அமீரகங்கள். நீங்க UAE-ல ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த 7 அமீரகங்கள்லயும் உங்களுடைய ட்ரேட்மார்க்கு உரிமம் கிடைச்சிடும். அடுத்து ட்ரேட்மார்க்னா என்னன்னு பாத்துடலாங்க. ட்ரேட்மார்க் அப்படின்றது என்னன்னா, உங்களுடைய கம்பெனி நேம், பிராண்ட் நேம், லோகோ, ஏதாவது ஸ்லோகன்ஸ் மாதிரி இல்ல ஒரு ஃபேன்சி டேக்லைன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது தவிர்த்து உங்களுடைய ப்ராடக்டோடைய லேபிள் டிசைன், இது எல்லாமே கலெக்டிவா ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்றோம். அடுத்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்துடலாங்க. ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நீங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அங்க இந்த பிராண்டை நீங்க பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு அந்த அரசாங்கம் உரிமம் கொடுக்கும். அதாவது இந்த கம்பெனியோட நேம் இல்லை, இந்த பிராண்டோட நேம் இந்த கம்பெனிக்கு தான் சொந்தம் அப்படின்னு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உடைய அரசாங்கம் உங்களுக்கு உரிமம் கொடுக்கறதா இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றது. அடுத்து எதனால நீங்க UAE-ல ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா 2 காரணம்ங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட பேரை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு உரிமம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த பேரை வேற யாரும் உங்களுடைய அனுமதி இல்லாம UAE-ல பயன்படுத்த முடியாது. இந்த ஒரு காரணத்துக்காக நீங்க ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும். 2வது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ட்ரேட்மார்க் உரிமம் வாங்கல அப்படின்ற பட்சத்துல வேற யாராவது அதே பேருக்கு ட்ரேட்மார்க் உரிமம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா UAE-ல உங்களால அந்த பிராண்ட் நேம்ல பிசினஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 காரணத்துக்காகவும் கட்டாயம் நீங்க UAE-ல பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறது கட்டாயம். அடுத்து இந்த ட்ரேட்மார்க் உரிமம் அப்படின்றது UAE-ல யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உடைய குடிமகனா இருந்தா தாராளமா வாங்கலாம். 2வது UAE-ல பிசினஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வாங்கலாம். 3வது நீங்க வெளிநாட்டவரா இருக்கீங்க, ஆனா UAE-ல உங்களுடைய பிசினஸ் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்களும் உரிமம் வாங்கலாம். இது தவிர்த்து இந்தியாவில இருந்து நீங்க உங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸை UAE-ல எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க, அதாவது நீங்க ஒரு பன்னாட்டு நிறுவனமா UAE-க்கு போறீங்க அப்படின்னாலும் உங்களால உரிமம் வாங்க முடியும். இந்த ட்ரேட்மார்க் எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய சட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெடரல் லா ஆஃப் ட்ரேட்மார்க் அப்படின்னு இருக்கு. இது எந்த அமைச்சகத்துக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கானமி அப்படின்னு இருக்கு. அந்த அமைச்சகத்துல தான் இந்த ட்ரேட்மார்க் எல்லாமே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்ததா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல எந்த மாதிரியான ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, எந்த மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் நம்மளால ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பப்ளிக் மொராலிட்டி, அதாவது அவங்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிரான கெட்ட வார்த்தைகள், தவறான வார்த்தைகள், இதெல்லாம் உங்களோட பிராண்ட் நேம்ல இருந்தது அப்படின்னா உங்களால அந்த பிராண்ட் நேம்ஸை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. 2வது ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ், ஏதாவது மதம் சம்பந்தப்பட்ட குறியீடுகள் இல்ல மதம் சம்பந்தப்பட்ட பெயர்கள் இருந்ததுன்னா அந்த ட்ரேட்மார்க்காக உங்களால ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. 3வது விஷயம், மற்ற கம்பெனிஸோடைய பிராண்ட் நேம் மாதிரியோ இல்ல மற்ற கம்பெனிஸோடைய பெயர்களோ நீங்க பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா அதையுமே, அதாவது சிமிலர் ஆர் ஐடென்டிக்கல் மார்க் அப்படின்வாங்க, அதையுமே நீங்க அங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சிம்பிள்ஸ் இல்லைன்னா கவர்மெண்டோடைய லோகோஸ் நீங்க பயன்படுத்த முடியாது. பர்சனல் நேம்ஸ், அதாவது இண்டிவிஜுவல்ஸ் உடைய பெயர்கள், அதெல்லாமும் நீங்க பயன்படுத்த முடியாது. அப்போ எப்படி ஒரு ட்ரேட்மார்க் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற கம்பெனி நேம்ஸ் மாதிரியோ இல்ல ரிலீஜியஸ் சிம்பிள்ஸோ இல்லாம ரொம்பவே ஒரு யூனிக்கான நேமா இருந்தது அப்படின்னா UAE-ல நீங்க ரொம்ப சுலபமா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்க முடியும். அடுத்து ரொம்ப முக்கியமா, நீங்க UAE-ல ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும் அப்படின்னா எங்க அப்ளை பண்றது, இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்துடலாங்க. நீங்க ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான கவர்மெண்ட் வெப்சைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா www.moec.gov.ae அப்படின்ற வெப்சைட்ல தான் நீங்க இந்த ட்ரேட்மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இது அரசாங்கத்தினுடைய கவர்மெண்ட் வெப்சைட். அடுத்து இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பத்தி பாத்துடலாங்க. இதுல இருக்கக்கூடிய முதல் ஸ்டெப் அப்படின்றது ட்ரேட்மார்க் சர்ச். ட்ரேட்மார்க் சர்ச் அப்படின்றது என்னன்னா,
நீங்க பயன்படுத்தக்கூடிய பெயரை வேற யாராவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல உங்களுக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருக்காங்களா, வேற யாராவது பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களா அப்படின்றத வெரிஃபை பண்றது தான் இந்த முதல் ஸ்டெப். இது எதனால நம்ம பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற யாராவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பெயரை நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரேட்மார்க் ரெஃப்யூஸ் ஆயிடும். ஸோ இதுக்கு நம்ம செலவு பண்ண பணமும் வீணாயிடும், அது மட்டும் இல்லாமல் நேரமும் விரயமாகும். இதை தவிர்க்கிறதுக்காக நம்ம ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி ட்ரேட்மார்க்ல வேற யாராவது இதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்க இந்தியாவில் ட்ரேட்மார்க் சர்ச் பண்ணணும் அப்படின்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஆனா அதுவே யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல நீங்க ட்ரேட்மார்க் வந்து இருக்கா இல்லையா, இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது நம்ம வந்து ட்ரேட்மார்க் சர்ச் பண்ணணும்னா அதுக்கு தனியா நம்ம ஃபீஸ் கட்டணுங்க. சரி, நம்ம ட்ரேட்மார்க் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டோம். இதுல ட்ரேட்மார்க் கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் ட்ரேட்மார்க் ஃபைலிங். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த ட்ரேட்மார்க் எங்க ஃபைல் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான வெப்சைட் அப்படின்றது www.moec.gov.ae அப்படின்ற வெப்சைட்ல தான் நம்ம இந்த ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் அப்படின்றது சப்மிட் பண்ண முடியும். ஆனா இது நேரடியா இங்க இருக்கக்கூடிய கம்பெனிகள் நேரடியா அங்க ஃபைல் பண்ண முடியாது. இதுக்கு கண்டிப்பா ஒரு லாயரையோ இல்ல ஒரு லா ஃபார்மையோ கட்டாயம் என்கேஜ் பண்ணி ஆகணும். இதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா நீங்க ஒரு லாயர் என்கேஜ் பண்றீங்க இல்லைங்களா, அந்த லாயருக்கான பவர் ஆஃப் அட்டார்னி, அதாவது இவர் தான் என்னுடைய அட்வொகேட்டா செயல்படுவாரு அப்படின்றதுக்கான பவர் ஆஃப் அட்டார்னி நீங்க சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இது கூடவே உங்களுடைய கம்பெனியோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், உங்களுடைய கம்பெனி ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த MCA சர்டிபிகேட் நீங்க சப்மிட் பண்ணலாம். இது கூடவே நீங்க என்ன பெயர் ரெஜிஸ்டர் பண்ணணுமோ அந்த பெயர் கூடவே அதுக்கான லோகோ. இது தவிர்த்து நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க அந்த பிசினஸ் ஆக்டிவிட்டி, அதாவது என்ன கிளாஸ் நீங்க இந்த ட்ரேட்மார்க்கை பதிவு பண்ண போறீங்க அப்படின்றதுக்கான தகவல். ஸோ இது எல்லாமே நீங்க இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கூட சப்மிட் பண்ணணும். இதுக்கான கவர்மெண்ட் ஃபீ அப்படின்றது பாத்தீங்கன்னா 8,700 திராம்ஸ், அதாவது அங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய திராம்ஸ் வந்து நீங்க 8,700 திராம்ஸ் நீங்க வந்து ஃபைலிங் டைம்ல கவர்மெண்ட்கான ஃபீஸா நீங்க செலுத்துவீங்க. இதை நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட்மார்க்கான அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்றது அலோகேட் ஆயிடும். அடுத்து மூணாவது ஸ்டெப் அப்படின்றது எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷன் அப்படின்றது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் உங்களுடைய ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் எடுத்து இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது நம்மளுடைய ஃபெடரல் லா ஆஃப் ட்ரேட்மார்க்ஸ்க்கு எதிராக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. அந்த சட்டத்துக்கு ஏதாவது எதிராக இருக்கு, அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பிராண்ட் நேம் இல்ல கம்பெனி நேம் அப்படின்றது மற்ற கம்பெனிஸ்க்கு சிமிலரா இருக்கு, இல்ல ஐடென்டிக்கலா இருக்கு, இல்ல ஏதாவது ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் நீங்க பயன்படுத்திருக்கீங்க, இல்ல அவங்களோட பப்ளிக் மொராலிட்டிக்கு அகேன்ஸ்டா ஏதாவது பேர்கள் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண முயற்சி பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை பெருசா எதுவும் என்கொயரி போடாம டைரக்டா ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. இஃப் சப்போஸ் எல்லாமே சரியா இருக்கு, உங்களோட அப்ளிகேஷன் ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா அதை பப்ளிகேஷனுக்கு மூவ் பண்ணுவாங்க. இஃப் சப்போஸ் உங்களோட அப்ளிகேஷன் ரெஃப்யூஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க அதை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கும் நீங்க தாக்கல் செய்யலாம். அடுத்து நாலாவது ஸ்டேஜ் அப்படின்றது பப்ளிகேஷன். பப்ளிகேஷன் அப்படின்றது என்னன்னா, உங்களுடைய அப்ளிகேஷனை ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரி அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க அங்க இருக்கக்கூடிய 2 லோக்கல் அரப் நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ் பண்ணணும். இந்த மாதிரி நாங்க இந்த ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணியிருக்கோம், அரசாங்கம் இது ஏத்துக்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்பு இருந்தா நீங்க தெரிவிக்கலாம் அப்படின்னு நீங்க நியூஸ் பேப்பர்ல ஒரு அட்வர்டைஸ் பண்ணணும். இந்த அட்வர்டைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 30 நாளுக்கு அப்புறமா எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை அப்படின்னா உங்களுடைய ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் கிராண்ட் ஆகி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் அப்படின்றது கிராண்ட் ஆகும். இது இந்த பப்ளிகேஷனுக்கான காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 கிராம்ஸ் வந்து அரசாங்கம் சார்ஜ் பண்றாங்க. ஸோ இது எல்லாம் முடிஞ்சு கடைசியா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் அப்படின்றது கிராண்ட் ஆகும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டோட வேலிடிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வருஷமே. ஒவ்வொரு 10 வருஷமும் இதை நம்ம ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் நம்ம ரினியூ பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் அப்படின்றது அவங்க ரெஜிஸ்டர்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலியமா எப்படி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல நம்ம ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பத்தின தகவல்களோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நான் அறிவழகன். நன்றி, வணக்கம்.